Hi friends, welcome to Mauni Cine Updates. சின்ன மருமகள் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 6 மாதம் ரொம்பவே வேகமான கதைநவர்களோட இன்னைக்கு எபிசோட் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ராஜாங்கமும் வெளியில் வந்துட்டாங்க இன்னைக்கு எபிசோடில். ஸோ தமிழுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்குமே இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஒரு நியூ என்ட்ரியுமே வந்திருந்தாங்க. மலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்டர்ஸ் புனிதா பாலகிருஷ்ணன் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி கலர்ஸ் டிவியில் போயிட்டு இருந்த ஓவியா, என்றென்றும் புன்னகை, மந்திர புன்னகை, அதுக்கப்புறம் மிஸ்டர் மனைவி, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ராஜாங்கம் வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருந்தாங்க. கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்து ரீ என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவோட சித்தப்பா பையனும் லவ் பண்ற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இவங்க லவ் பண்றாங்க, பட் அவர் வந்து ஏமாத்துறாரு. ஸோ அதுக்கான ட்ராக் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ 18 வயசு வந்துடுச்சு, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஐயோ அப்பா ஜெயிலுக்குள்ள இருக்காரே, நம்மளோட காதலியே கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ராஜாங்கம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப கதைகள் வேகமாக போய் 6 மாதம் வந்துடுச்சு. ஸோ அவங்க வெளியில் வர மாதிரியும் காமிச்சாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோட சித்தி வந்து அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கோவப்படுறாரு. நீங்கள் வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதையும் நட்டு இல்லாமல் நான் வந்து என் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு, நான் வெளியில் எப்படி நான் தலை காட்டுவேன், வெளியிலேயே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி அவங்க சித்தி கனவு காண்டுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோட தான் ராஜாங்கம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க வீட்டுக்கு. ஸோ யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாங்களோ ஸோ அவங்களுக்காகவே தான் வந்து நம்ம ராஜாங்கம் தான் திருப்பி வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது என்னோட கெஸ் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேரேஜ்க்கான ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. அதை பற்றி அப்டேட் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பேக் டு பேக் அந்த அப்டேட் எல்லாமே எப்படி இந்த மேரேஜ் நடக்குது, ஸோ அகைன் மேரேஜ்க்கு அப்புறம் தமிழ் படிப்பாங்களா சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து எனக்குள்ள இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விகளோட நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.